அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்தே முஹம்மதியா. இன்று நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த எண்ணெய் பூசுதல் மற்றும் தலைமுடி சீவும் முறை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். நபியவர்கள் தூங்குவதற்கு முன்பும் தூங்கி எழுந்த பின்பும் பல் துலக்கி ஒழுச்செய்து தலைமுடி இன்னும் தாடிமுடியைச் சீவிக்கொள்வார்கள். தாடிக்கும் தலைமுடிக்கும் முதலில் எண்ணெய் தடவுவார்கள், பின் சீவுவார்கள். தாடிக்கு எண்ணெய் தேய்க்கும் போது கழுத்தோடு ஒட்டிய பகுதியில் இருந்து ஆரம்பம் செய்வார்கள். தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் போது நெற்றியின் பக்கமிருந்து ஆரம்பம் செய்வார்கள். நபியவர்கள் வாழ்வில் பெரும் பகுதி தலையில் முடி வைத்திருந்தார்கள். 2 முறைதான் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மொட்டை போட்டுள்ளார்கள். நபியவர்கள் 3 முறையில் முடி வைத்திருந்தார்கள். காதின் அரைப்பகுதி வரையிலும், காதின் கீழ்நுனி வரையிலும், தோள் புஜம் வரையிலும் முடி வைத்திருந்தார்கள். நடுவாங்கு எடுத்து தலை சீவும் பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். தலையில் அதிகமாக எண்ணெய் தேய்ப்பார்கள். அந்த எண்ணெய் மற்ற ஆடைகளில் ஒட்டாமல் இருப்பதற்காக ஒரு துணியை தலையில் போட்டு அதற்கு மேல் தலைப்பாகை கட்டிக்கொள்வார்கள். சீவும் போது முதலில் வலது பக்கம் அடுத்து இடது பக்கம் சீவுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் சுன்னத்தை பேணி வாழக்கூடிய மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன்.